கழுதாவளை மகாவித்தியாலய தேசிய பாடசாலை உள்ளக வீதிகள் மற்றும் கூடைப்பந்தாட்ட மைதானம் செப்பனிடும் பணிகள். பற்றிருப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட கழுதாவளை மகாவித்தியாலய தேசிய பாடசாலை உள்ளக வீதிகள் மற்றும் கூடைப்பந்தாட்ட மைதானம் என்பன செப்பனிடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலப்பள்ளி பிரசாந்தன் ஆரம்பித்து வைத்திருந்தார். கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் கழுதாவளை வித்தியாலயத்திற்கான விசேட கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த நிலையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சினால் கழுதாவளை கிராமத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் கழுதாவளை மகாவித்தியாலய அதிபர் கணபதி பிள்ளை சத்தியமோகன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது கழுதாவளை மகாவித்தியாலய உள்ளக வீதிகள் மற்றும் கூடைப்பந்தாட்ட மைதானம் உள்ளிட்டவற்றை செப்பனிட்டு தருமாறு கழுதாவளை பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பழைய மாணவர் சங்கத்தினர், சுயம்பலிங்க ஆலய பரிபாலன சபை, சிவசக்தி ஸ்ரீமுருகன் ஆலய பரிபாலன சபை உள்ளிட்ட அமைப்புகள் நிர்வாகிகள் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரிடம் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தனின் பணிப்புரைக்கமைய கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளினால் குறித்த பாடசாலையின் உள்ளக வீதிகள் மற்றும் கூடைப்பந்தாட்ட மைதானம் என்பன அளவீடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் 50 மில்லியன் செலவில் குறித்த உள்ளக வீதிகள் மற்றும் கூடைப்பந்தாட்ட மைதானம் என்பன செப்பனிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பற்றிருப்பு வலயமட்ட மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டிகளிலும் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டிகளிலும் தேசிய ரீதியில் சாதனை படைத்து வரும் கழுதாவளை மகாவித்தியாலய தேசிய பாடசாலையின் உள்ளக வீதிகள் மற்றும் கூடைப்பந்தாட்ட மைதானம் என்பன துரிதகதியில் செப்பனிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறித்த நிகழ்வில் மண்முனை தென் எரிவில்பற்று பிரதேச சபை செயலாளர் அறிவழகன், கழுதாவளை மகாவித்தியாலய அதிபர் கணபதி பிள்ளை சத்தியமோகன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதி செயலாளர் இணைப்பாக்கம் சந்திரகுமார், கழுதாவளை சுயம்பலிங்க பிள்ளையார் ஆலய தலைவர் பாஸ்கரன், கழுதாவளை சிவசக்தி ஸ்ரீமுருகன் ஆலய தலைவர் இதயநாதன், வண்ணக்கர் உதயகுமார், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் ரவீந்திரன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை தென் எரிவில்பற்று பிரதேச குழு தலைவர் மணிகரன், செயலாளர் சசிகரன், பொருளாளர் லிபியன், விவசாய அமைப்பு தலைவர் ஜெயராசா உட்பட பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பழைய மாணவர் சங்கத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், கட்சியின் கிராமிய மட்ட உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.